ஹலோ எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஓவர் வெயிட்டாக இருக்கிறேன், நான் அன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட் ஃபாலோ பண்ணணும். ஆனால் 80% நீங்கள் உங்களோட ஃபுட் ஹேபிட்டை மாற்றினா மட்டும்தான் நீங்கள் வெயிட் லாஸும் பண்ண முடியும், ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸை கிடைக்கிற மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கிற தண்ணி எல்லா தண்ணியுமே வார்ம் வாட்டராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு 1 kg லாஸ் ஆகும். அடுத்தது பிசி பிளான், போர்ஷன் கண்ட்ரோல் பிளான். நம்ம எப்பவுமே பிளேட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வச்சுட்ருப்போம். ஸோ அதை சுருக்கி சின்ன பிளேட்டாகவும், நம்ம ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் எடுத்துகிட்ருப்போம். அதை சுருக்கி கொஞ்சமாக ரைஸாகவும் நிறைய காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி எப்பவுமே ஆட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு 1 hour ஆச்சுன்னா நம்ம நடக்கணும், நல்லா தூங்கணும். 7 hours ஆச்சுன்னா நம்ம ஸ்லீப்பிங் பண்ணணும். முக்கியமாக உணவோட கட்டுப்பாடு வேணும். நான் சொன்ன மாதிரி 80% நியூட்ரிஷன் நம்ம பாடிக்கு வேணும். நம்ம என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற உணவில் தான் வெயிட் லாஸும் பண்ண முடியும், ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். அதனால் நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், கார்போஹைட்ரேட் இது எவ்வளோ நம்ம பாடிக்கு தேவையோ அது எல்லாமே நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் எனக்கு போடாத வெயிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஏன் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன போகிறோம், இப்போ மேக்ஸிமம் சிட்டிங் டேபிள் தான் இருக்குது, எல்லாருமே உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதே நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கேன்டீனுக்கு நடந்து போயிட்டு வருவோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூவ்மெண்ட் இருக்கும் நமக்கு கம்பல்சரி. ஆனால் இப்போ இருக்கிற வேலை எல்லாமே நம்ம உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகமாகிறதால ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஃபேஸில் நிக்கில் பிளாக் ஷேடோ வரும்ல, அதுக்கு எல்லாமே நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கிறதால இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகமாகிறதால இந்தமாரி ஸ்கின் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலும் நியூட்ரிஷன் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட். அதனால தான் மேக்ஸிமம் பீப்புள் எல்லாருக்குமே தெரியும், இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு கரெக்டான வெல்னஸ் கோச் கைடன்ஸ் மூலிமா எடுங்க. நீங்கள் வெயிட் லாஸுக்காக வரீங்களா, இல்லை ஹெல்த்துக்காக வரீங்களா, அப்படி உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டை ஆட் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன கொடுத்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் எடுக்கணும், உங்களுடைய டயட் பிளான் என்ன, இதெல்லாம் கரெக்டாக ஒரு வெல்னஸ் கோச்சிட்ட கனெக்ட் ஆகும்போது தான் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த ஃபுட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும், இல்லை எனக்கு கைட் பண்ண ஒரு வெல்னஸ் கோச் வேணாலும், நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹெல்தி வேல பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா PCID கஸ்டமர் ஐடியை கிரியேட் பண்ணி இந்த ஃபுட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதில் 30 days மணி பேக் கேரண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட்டை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எனி டவுட்னாலும் இந்த ஐடியா நான் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த ஃபுட்டை வாங்கி நான் எப்படி யூஸ் பண்ணுறது, எனக்கு ஒரு வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.